எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூஜிடிஆர்பி மேக்ஸில் மேட்ரிசஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அல்ஜிப்ராவில் மேட்ரிசஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு தியரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏபி எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏவும் இல்லை ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை இன்ட்டு பண்ணி வர ஆன்சரு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டிட்டர்மினன்ட் ஏஐ. இதில் எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணுமே ஈக்குவல் தான். ரிசல்ட் இது ப்ரூஃபு. அதாவது adjoint of A into A equal to A into adjoint of A equal to determinant A into I. இந்த ஐங்கிறது என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அடுத்தது பாருங்கள், எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். A ஈக்குவல் டு கொடுத்துட்டான், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இதுக்கு நம்ம இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா படிச்சிட்டோம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் A adjoint A. இப்போ டிட்டர்மினன்ட் ஏன்னா என்ன? இதை வேல்யூ கண்டுபிடிக்கும், எக்ஸ்பேண்ட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இதாக எடுத்துக்குவோம், ஒரு ரோ வைஸோ இல்லை காலம் வைஸோ எடுத்துக்குவோம். இப்போ ஆக்சுவலாக ரோ தான் எடுப்போம், நான் ரோ எடுத்திருக்கேன். அப்போ 2 இன்ட்டு போட்டால் 6 - 5 - 2 2, அதாவது இந்த 2 போட்டோன்னா இதோட கரஸ்பாண்டிங் ரோவை இந்த கரஸ்பாண்டிங் காலமே எடுத்துருவோம். அப்போ இதை பேலன்ஸ் சொல்லுவோம். 6 - 5 - 2 2 இதெல்லாம் நம்ம 10th படிச்சிட்டோம். அடுத்து +1, ஏன்னா நடுவில் சைனை மாற்றுவோம். இங்கே -1க்காக +1. அப்போ இந்த ரோவும் இந்த பிளேஸில் உள்ள காலமும் போயிடும். அப்போ என்ன வரும்? -15 - 5, அடுத்தது 5 2 அதை போட்டிருக்கோம். அடுத்தது +1 இன்ட்டு அதே மாதிரி போட்டால் இந்த காலம் ரோ எல்லாம் போயிடுச்சுன்னா -15 6 5 -2 அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை இன்ட்டு பண்ணிக்கலாம். 6 2s are 12, நடுவில் மைனஸ் போடுவோம். -2 × -5 +10 ஆயிரும். ஸோ 10 ப்ளஸ் அடுத்தது என்னது 1 இன்ட்டு அதே மாதிரி -15 × 2 -30 மைனஸ் வரும், ஏற்கனவே மைனஸ் போடுவோம். ஸோ ப்ளஸ் ஆயிரும். இப்போ 1 இன்ட்டு 30 நடுவில் மைனஸ் போடுவோம். 5 × 60 30 ஆயிடுச்சு. இது எல்லாம் சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதுன்னா -1 வருது. இது நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் இங்கேயே 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம், சம்மு நம்ம ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை, அதனால் நம்மளால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பேசாமல் எழுதிட்டு போயிடலாம். ஆனால் இது நாட் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இன்வர்ஸு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 0 வரல, அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம இப்போ adjoint A கண்டுபிடிக்க போகிறோம். adjoint A பாருங்கள், நான் அந்த ரோவோட அந்த எலிமெண்ட்டோட பிளேஸில் என்னென்ன ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இப்போ இது A11 இப்படி A12 A13 இப்படி எழுதலாம். இல்லை எங்களுக்கு இப்படி தான் பழக்கம்னா நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இருக்கா ரெண்டையுமே எழுதிக்கிறேன். அதுதான் யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவோம். A11 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு, செகண்ட் ரோ செகண்ட், செகண்ட் ரோ தேர்டு, தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு, தேர்ட் ரோ செகண்ட், தேர்ட் ரோ தேர்ட் காலம், இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்துக்குங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம A11 கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதே மாதிரி தான் போட்ட மாதிரி தான் இதோட கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமே விட்டுட்டு பேலன்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்து A12 இங்கே எப்படி சைன் வரும்னா இங்கே போட்டுக்காம பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்லேருந்து ஆரம்பிங்க, அப்படியே ஆல்டர்னேட்டிவ் சைன் போட்டே வாங்க. ப்ளஸில் ஆரம்பிச்சிங்கன்னா ப்ளஸ்லேயே முடியும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ், இதுதான் அதோட சைனு. இப்போ A12 போடும்போது அதோட பிளேஸில் என்ன சைன் போட்டுக்கணும்? மைனஸ் போடுறதுனால நம்ம வெளியே மைனஸ் போட்டிருக்கேன். அப்புறம் A12 பாருங்கள், A12னா இந்த பிளேஸ் இல்லையா, அப்போ இதோட ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டிங்கன்னா -15 - 5 5 2 அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு வர ஆன்சரில் என்ன வருதோ அந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துங்க. அப்போ -30 இங்கே என்ன வரும்? அதாவது -30 -25 +25 ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் உள்ள வரும்போது 5 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்புறம் இங்கே 30 - 30 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி A21 A22 A23 A31 A32 A33 எல்லாமே கண்டுபிடிச்சிக்குங்க. கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு இந்த பிளேஸில் கொண்டு வந்து அந்த வேல்யூஸை அதில் போட்டுருவோம். அவ்வளோதான். எல்லாமே கண்டுபிடிச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், adjoint ஆஃப் ஏல நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் A adjoint A. அப்போ 1 டிட்டர்மினன்ட் A -1 வந்துச்சு. இந்த adjoint ஆஃப் ஏவை அப்படியே காப்பி அடிச்சுக்குங்க. இப்போ 1 -1 -1. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணால் போதும்? சைனை மட்டும் மாற்றி எழுதுனா போதும். அவ்வளோதாங்க. இதுதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெத்தட். இதில் வச்சு சம்ஸ் வரும், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு சம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது இன்னொரு சம்.
இதுக்கு எப்பவும் போல் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஒமேகா க்யூபோட வேல்யூ வந்து 1, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1. இப்போ டிட்டர்மினன்ட் என்ன வழக்கம் போல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா 4 மைனஸ் 1 இன்ட்டு ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா. கரெக்டுங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்துருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணல. அடுத்த ஸ்டெப் இந்த மைனஸை மட்டும் இன்சைடாக கொண்டு வந்துருக்கோம். அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா 3 டைம்ஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஒமேகா ஒமேகான்னு 3 டைம்ஸ் -3 ஒமேகா இருக்குது. இப்போ 3யை காமனாக எடுத்துகிட்டா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. கரெக்டுங்களா? இது நம்ம இன்டூ பண்ணி இந்த ப்ராக்கெட் போடும்போது ஒமேகா க்யூப் வர இடத்துல 1ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒமேகா க்யூப் வர இடத்துல 1. இப்போ ஒமேகா பவர் 4 வந்ததுன்னா ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகான்னு பிரிங்க. ஒமேகா க்யூபோட வேல்யூ 1. இப்போ 1 இன்ட்டு ஒமேகா ஒமேகா. இப்போ ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு ஒமேகா. சரிங்களா? இப்போ அந்தந்த பிளேஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு இதை போட்டுட்டோம். இப்போ இது என்ன பண்ணலாம்னா இது ரெண்டில் ஒமேகா வந்து காமன்ஸோ காமனாக எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒமேகா காமனாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்துருக்கோம். கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதே மாதிரி இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிங்கன்னா ஒமேகா -1 டிவைட் ஆகும். இங்கே எல்லாம் ஒமேகா -1 வருது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே 1 மைனஸ் ஒமேகா தான் இருக்குது. நம்ம ஒமேகா -1 தான் நமக்கு வேணும். அப்போ இங்கே சைனாக மாற்றிடுங்க. அப்போ இது -1 மைனஸ் ஒமேகா வேணும். கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கேயும் மட்டும்தான் அந்த ஒமேகா -1க்கு பதிலாக 1 மைனஸ் ஒமேகா வரும். ஸோ அந்த மைனஸை வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. காமனாக எடுத்துகிட்டு இந்த மைனஸை இது கூட போட்டுருங்க. அதான் இந்த ஸ்டெப் வந்து இவ்வளோ. அதான் ரிசல்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த 2 ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வந்து ஆர்த்தோகனல்னு இருந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆர்த்தோகனல்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வந்து இன்வாலிட்டரி அப்படியா இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது ரெண்டும் வந்து ரிசல்ட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீ அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா யூனிட்டும் கவர் பண்ணுவோம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே மெட்டீரியல்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுட்ருக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.